ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜிஎஸ் ப்ரோ. இன்னைக்கு சிம்பிளிஃபிகேஷன் டாபிக்ல கிளாஸ் நம்பர் 5 பார்க்க போறோம். ஸோ சிம்பிளிஃபிகேஷன்ல அல்ஜிப்ரா ஃபார்முலாஸை யூஸ் பண்ணி இருக்கக்கூடிய கால்குலேஷன் ஃபுல்லா நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இந்த கிளாஸ்ல அது மாதிரி ஒரு அல்ஜிப்ரா ஃபார்முலாவை எடுத்து அந்த ஃபார்முலாவை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸை டிஸ்கஸ் பண்ணலாம். கிளாஸ்க்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உடனே உங்களை வந்து ரீச் ஆகும். ஓகே, இப்போ டைரக்டா கிளாஸ்க்குள்ள போகலாம். ஓகே, இன்னைக்கு கொஸ்டின்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம பார்க்கக்கூடிய ஃபார்முலா என்னன்னா, ஸோ இதுவும் ரொம்ப முக்கியமான ஃபார்முலா தான். அல்ஜிப்ரால நம்ம இதை அடிக்கடி இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணியிருக்கோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏ கியூப் பிளஸ் பி கியூப் பிளஸ் சி கியூப் மைனஸ் 3abc. இதை நம்ம எப்படி எழுதலாம்னா, ஏ பிளஸ் பி பிளஸ் சி இன்டூ ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் சி ஸ்கொயர் மைனஸ் ஏபி மைனஸ் பிசி அண்ட் மைனஸ் சிஏ. ஓகேவா? ஸோ இந்த ஃபார்முலா பார்க்கறதுக்கு ரொம்ப பெருசா இருக்கும், ஆனால் ரொம்ப சிம்பிளான ஃபார்முலா தான். நமக்கு அல்ஜிப்ராலையும் சரி சிம்பிளிஃபிகேஷன்லையும் சரி இந்த ஃபார்முலாவோட யூசேஜ் வந்து நிறைய இடத்துல இருக்கும். ஸோ ரொம்ப முக்கியமான ஃபார்முலா. ஏ கியூ பிளஸ் பி கியூ பிளஸ் சி கியூ மைனஸ் 3abc, ஏ பிளஸ் பி பிளஸ் சி, அடுத்த ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் ஏபி மைனஸ் பிசி மைனஸ் சிஏன்னு சொல்லிட்டு எழுதிக்கலாம். இப்போ இதே ஃபார்முலாக்கு இங்க ஒரு ரிசல்ட் எழுதியிருக்கேன். ஸோ இதே ஃபார்முலாக்கு இன்னொரு ரிசல்ட் கூட நம்மளால எழுத முடியும். ஸோ அது வந்து ஜஸ்ட் ஒரு ரிமைண்டர் பர்பஸ்க்காக நான் கொடுத்துக்கிறேன். இந்த ஃபார்முலாவை பத்தி தெளிவா நம்ம அல்ஜிப்ரா அந்த டாபிக்ல டிஸ்கஸ் பண்ணிருப்போம். ஸோ நீங்க வந்து அல்ஜிப்ரா பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு அது தெரியும். அல்ஜிப்ரா பார்க்காதவங்க நீங்க அல்ஜிப்ரா பார்க்கும்போது இதை பத்தி தெளிவா தெரிஞ்சுக்கலாம். இப்போதைக்கு சிம்பிளிஃபிகேஷனுக்கு நமக்கு என்ன தேவைன்னா, இந்த ஃபார்முலா எப்படிங்கிறத மட்டும் நம்ம படிச்சு வச்சுக்கிட்டா போதும். ஓகேவா? ஸோ இது எப்படி இருக்குன்னா, இதை ஏ பிளஸ் பி பிளஸ் சின்னு சொல்லிட்டு எழுதிட்டு இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணிக்கிறேன்னா இன்டூ 1/2 போட்டு நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் plus b minus c the whole square plus c minus a the whole square னு கூட எழுதிக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த ஃபார்முலாக்கு இது செகண்ட் வெர்ஷன். ஃபர்ஸ்ட் வெர்ஷன் இது, செகண்ட் வெர்ஷன் இது, இன்னொரு மூணாவது ஒரு வெர்ஷன் இருக்கு. அது எல்லாமே நம்ம உட்காந்து இதில் பார்க்கணும்னு அவசியம் இல்லை. அதெல்லாம் நமக்கு அல்ஜிப்ராக்கு தேவைப்படும். இப்போதைக்கு இது ரெண்டு மட்டும் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? நம்ம பார்க்கக்கூடிய கொஸ்டின் வந்து இந்த ஃபர்ஸ்ட் வெர்ஷனை பத்தி தான் இருக்கும். இந்த செகண்ட் வெர்ஷன் கூட நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். செகண்ட் வெர்ஷன் வந்து அல்ஜிப்ரால யூஸ் பண்ணக்கூடியதான். ஸோ கன்ஃபியூஷன் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக நான் அதோட செகண்ட் வெர்ஷனை எழுதி காட்டிட்டேன். ஓகேவா? இது படிக்கிறதுல ஒன்றும் தப்பு கிடையாது. இந்த ஒரு ஏ கியூ பிளஸ் பி கியூ பிளஸ் சி கியூ மைனஸ் 3abc இந்த ரெண்டு விதமாவும் நீங்க எழுதலாம். இது தவிர இன்னொரு விதமாவும் எழுதலாம். அது இப்போதைக்கு தேவையில்ல. ஓகேவா? இது ரெண்டு மட்டும் படிச்சு வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இந்த 1/2 இருக்கு இல்லையா, இந்த 1/2 வந்து நான் நடுவில் போட்டிருக்கேன். இது நீங்க என்ன பண்ணலாம்னா முன்னாடியும் போட்டுக்கலாம். ஸோ 1/2 இன்டூ ஏ பிளஸ் பி பிளஸ் சி, அதுக்கப்புறம் இந்த டேர்ம் எழுதினாலும் நமக்கு தப்பு கிடையாது. ஓகே, ஸோ இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நமக்கு இருக்கக்கூடிய சிம்பிளிஃபிகேஷன் எப்படி சால்வ் பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த ஃபார்முலால இருந்து ஒரு டிரைவ்டு ஃபார்முலா ஒன்று நம்ம கொண்டு வர போறோம். ஓகேங்களா? இந்த ஃபார்முலால இருந்து நம்ம ஒரு டிரைவ் ஃபார்முலா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இது ஒரு கண்டிஷன் பேஸ்டு. இஃப் ஒருவேளை ஏ பிளஸ் பி பிளஸ் சி ஈக்குவல் டு 0 இருந்தா, அதாவது ஏபிசிங்கிறது ஒரு 3 நம்பர், இந்த 3 நம்பரையும் ஆட் பண்ணும்போது எனக்கு ரிசல்ட் 0 கிடைச்சது அப்படின்னா என்ன நமக்கு ரிசல்ட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இந்த ஏ கியூப் பிளஸ் பி கியூப் பிளஸ் சி கியூபோட வேல்யூ எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னா 3abcக்கு ஈக்குவலா இருக்கும். சரியா? ஸோ இந்த மாதிரி எப்போ ஏ பிளஸ் பி பிளஸ் சி ஈக்குவல் டு 0னா ஏ கியூப் பிளஸ் பி கியூப் பிளஸ் சி கியூபோட வேல்யூ எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? 3abcக்கு ஈக்குவலா இருக்கும். ஸோ இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ நான் கீழே எழுதியிருக்கக்கூடிய ரிசல்ட் வந்து இந்த ஃபர்ஸ்ட் ஒன்ல இருந்து டிரைவ் பண்ணி கொண்டு வந்தது தான். ஓகேங்களா? ஸோ அது எப்படி டிரைவ் ஆச்சு அது எல்லாமே வந்து நமக்கு அல்ஜிப்ரால தான் டிஸ்கஸ் பண்ணும். இப்போ அது தேவையில்லாத வேலை. ஓகேவா? இப்போ நமக்கு தேவை என்ன? சிம்பிளிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் அல்ஜிப்ரால இருக்கக்கூடிய முக்கியமான ஃபார்முலாஸை படிக்கணும். சரியா? ஸோ 2 ஃபார்முலா எழுதி போட்டிருக்கேன். இந்த ஃபார்முலா பேசிக்கா ரொம்ப முக்கியமான ஃபார்முலான்னு சொல்லிட்டேன். இதுல இருந்து உருவானது தான் இந்த கீழே இருக்கக்கூடிய ஃபார்முலா. ஆனால் கீழே இருக்கக்கூடிய ஃபார்முலாவான ஏ கியூ பிளஸ் பி கியூ பிளஸ் சி கியூ ஈக்குவல் டு 3abcன்னு எழுதணும்னா இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகணும். என்ன கண்டிஷன்? ஏ பிளஸ் பி பிளஸ் சி ஈக்குவல் டு 0 வந்து நமக்கு சாட்டிஸ்ஃபை ஆகணும். சரி, ஓகே. இப்போ இந்த இடத்துல இந்த செகண்ட் ஒன்னை நான் எங்க தான் யூஸ் பண்றது அப்படிங்கிற ஒரு டவுட் வரும். ஓகேவா? அதுக்காக நான் என்ன சொல்றேன், ஒரு எக்ஸாம்பிள் கொஸ்டின் ஒன்று சொல்றேன். ஒரு எக்ஸாம்பிள் கொஸ்டின். இப்போ நமக்கு கேள்வி என்ன தெரியுமா? இந்த எக்ஸாம்பிள்ல என்ன கேள்வி கேட்கறாங்க அப்படின்னா, இப்படி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. 2 கியூபு பிளஸ் 3 கியூபு பிளஸ் மைனஸ் 5 கியூபு இதோட வேல்யூ என்ன? இதான் நமக்கான கேள்வி. 2 கியூப் பிளஸ் 3 கியூப்
அடுத்தது பிளஸ் மைனஸ் 5 கியூப். இதோட வேல்யூ என்னன்னு சொல்லிட்டு நமக்கு கொஸ்டின் கேட்டாங்கன்னா நம்ம நார்மலா இதை எப்படி சால்வ் பண்ணுவோம்? 2 கியூப் எவ்வளோ? 8 பிளஸ் 3 கியூப் எவ்வளோ? 27. அடுத்தது மைனஸ் 5 கியூப்னா எவ்வளோ? மைனஸ் 125. எல்லாத்தையும் ஆட் பண்ணி ரிசல்ட் என்ன வருதோ அதை நம்ம ஆன்சரா போடுவோம். இங்க வந்து சின்ன நம்பரா இருக்கிறதுனால பிரச்சனை இல்லை. இப்போ இங்க 2க்கு பதிலாக 22 கியூப் பிளஸ் 33 கியூப் மைனஸ் 55 கியூப்னு சொல்லிட்டு பெரிய நம்பரா இருந்ததுன்னா அந்த இடத்துல உட்காந்து எல்லா பெரிய நம்பரையும் கியூப் பண்ணி ஆட் பண்ணிட்டு இருந்தா நமக்கு வேலை நடக்காது. ஸோ அந்த மாதிரி இடத்துல அந்த கால்குலேஷனை சிம்பிளிஃபை பண்றதுக்கு தான் இந்த கண்டிஷன் நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நான் இங்க புரியணுங்கிறதுக்காக சின்ன நம்பரா எடுத்திருக்கேன். 2 கியூப் பிளஸ் 3 கியூப் பிளஸ் மைனஸ் 5 கியூப். இதோட வேல்யூ என்னன்னு சொல்லிட்டு நம்ம கொஸ்டின் கேட்கறாங்க அப்படின்னா இந்த இடத்துல பாருங்க எனக்கு இதைத்தான் கேட்கறாங்க. அதாவது என்னது? ஏ கியூப் பிளஸ் பி கியூப் பிளஸ் சி கியூப். ஏக்கு பதிலா என்ன இருக்கு? 2 இருக்கு. பிக்கு பதிலா 3 இருக்கு. சிக்கு பதிலா மைனஸ் 5 இருக்கு. அப்போ ஏ கியூப் பிளஸ் பி கியூப் பிளஸ் சி கியூபோட வேல்யூ ஈக்குவல் டு நான் 3abc எழுதணும்னா என்ன கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகணும்? ஏபிசி இது மூணையும் ஆட் பண்ண எனக்கு 0 வரணும். ஏ எவ்வளவு இருக்கு பாருங்க? 2 இருக்கு. பி எவ்வளவு இருக்கு? 3 இருக்கு. சி எவ்வளவு இருக்கு? மைனஸ் 5 இருக்கு. அப்ப இது மூணையும் ஆட் பண்ண என்ன வரும்? 2 பிளஸ் 3 5 5 மைனஸ் 5 என்ன? 0. அப்ப நமக்கு 2 3 மைனஸ் 5 இது மூணையும் ஆட் பண்ணும்போது 0 வருது அப்படின்னா இந்த ஏ கியூப் பிளஸ் பி கியூப் பிளஸ் சி கியூபோட வேல்யூ இதோட ஆன்சர் நம்ம என்னன்னு எழுதிக்கலாம்? 3abcன்னு எழுதிக்கலாம். அப்ப 3 இன்டூ ஏக்கு பதிலா 2, பிக்கு பதிலா 3 அண்ட் சிக்கு பதிலா மைனஸ் 5. ஸோ இதுதான் நமக்கான ரிசல்ட்டா இருக்கும். புரியுதா? ஸோ இப்போ நமக்கு சிம்பிளா இதை மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கான ஆன்சர் கிடைச்சிடும். பாருங்க மல்டிப்ளை பண்ண எவ்வளவு வருதுன்னு சொல்லிட்டு 3 3s are 9, இங்க 5 2s are 10. அப்போ மைனஸ் 10. ஸோ நமக்கான ரிசல்ட் வந்து மைனஸ் 19 சொல்லிட்டு கிடைக்கும். சரியா? கொஸ்டின்கான ரிசல்ட் வந்து நமக்கு மைனஸ் 90 கிடைக்கும். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏ பிளஸ் பி பிளஸ் சி ஈக்குவல் டு 0னா ஏ கியூ பிளஸ் பி கியூ பிளஸ் சி கியூபோட வேல்யூ நமக்கு 3abc. ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. சிம்பிளிஃபைன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்காங்க. 2023 சிஹெச்எஸ்ல கேட்ட கொஸ்டின். மேல என்ன இருக்கு? 3.321 பவர் 3. அதாவது இதை ஏ கியூப்னு வச்சுக்கோங்க. பிளஸ் இந்த நம்பர் 2.681 பின்னு வச்சுக்கோங்க. ஸோ ஏ கியூப் பிளஸ் பி கியூப் பிளஸ் சி கியூப். சிக்கு பதிலாக 1.245 இருக்கு. மைனஸ் இங்க கேப் இருக்குன்னு சொல்லிட்டு பெருசா நினைச்சுக்காதீங்க. நான் வந்து 2 இருந்ததை ஒட்டி வச்சிருக்கேன். அதனால வேற ஒன்றும் இல்லை. ஓகேவா? ஸோ எனக்கு நியூமரேட்டர்ல என்ன இருக்குன்னா ஏ கியூப் பிளஸ் பி கியூப் பிளஸ் சி கியூப் மைனஸ் 3abc இருக்கு. இப்போ நியூமரேட்டர்ல எனக்கு என்ன இருக்கு? a cube plus b cube plus c cube minus 3abcங்கிறது எனக்கு நியூமரேட்டர்ல இருக்கு. டினாமினேட்டர்ல பாருங்க a square plus b square plus c square minus ab minus bc minus ca இருக்கு. டினாமினேட்டர்ல a square plus b square plus c square minus ab minus bc minus ca இருக்கு. ஓகேவா? ஸோ இந்த பேட்டர்ல தான் இருக்கு. ஏக்கு பதிலாக 3.321, பிக்கு பதிலாக 2.681 அண்ட் சிக்கு பதிலாக 1.245 இந்த பேட்டர்ல இருக்கா? அப்ப நமக்கு மேல பாருங்க ஏ கியூ பிளஸ் பி கியூ பிளஸ் சி கியூ மைனஸ் 3abc நம்ம எப்படி எழுதிக்கலாம்? மேல இருக்கக்கூடிய வேல்யூவை a பிளஸ் பி பிளஸ் சி இன்டூ ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் சி ஸ்கொயர் மைனஸ் ஏபி மைனஸ் பிசி மைனஸ் சின்னு எழுதலாம்னு சொல்லியிருந்தேன்னா போன ஸ்லைடில் இந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தா. ஸோ இதை இந்த மாதிரி நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். அதுபடி நான் எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ டினாமினேட்டர் நமக்கு ஆல்ரெடி ஒரு பேட்டர்ல தான் இருக்கு. அதை நம்ம எதுவும் பண்ண தேவையில்ல, அதை அப்படியே வச்சுக்கலாம். ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் சி ஸ்கொயர் மைனஸ் ஏபி மைனஸ் பிசி மைனஸ் சிஏன்னு இந்த மாதிரி இருக்கு. ஸோ இப்போ இந்த டேர்மும் இந்த ஹோல் டேர்மும் என்ன ஆயிடும்? கேன்சல் ஆயிடும். ஸோ ஃபைனலா என்ன மட்டும் இருக்கு? நமக்கு ஏ பிளஸ் பி பிளஸ் சி மட்டும் இருக்கும். இதுதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஸோ ஏயோட வேல்யூ என்ன? 3.321 பிளஸ் பியோட வேல்யூ என்ன? 2.681 பிளஸ் சியோட வேல்யூ என்ன? 1.245. இது ஜஸ்ட் ஆட் பண்ணா நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும். ஆட் பண்ண எவ்வளவு வருது பாருங்க. ஸோ லாஸ்ட் யூனிட் டிஜிட்ல இருந்தே போலாம். இங்க 5 இருக்கு, இங்க 1 இருக்கு, இங்க 1 இருக்கு. ஸோ 5 பிளஸ் 1 6, 6 பிளஸ் 1 7. இப்போ எப்படி பார்த்தாலும் எனக்கான ரிசல்ட் வந்து 7 முடியக்கூடிய நம்பர் தான் ஆன்சரா இருக்கணும். ஒரே ஒரு ஆப்ஷன் தான் எனக்கு 7 முடியுது. ஸோ கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி. இப்போ எனக்கு கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன வரும்னா 7.247 கிடைக்கும். ஆப்ஷன் சி 7.247. இவ்வளவுதான். ஸோ டைரக்டா ஃபார்முலாவை அப்ளை பண்ணிருக்கோம். இவ்வளவு பெரிய இந்த எக்ஸ்பிரஷன் வந்து நமக்கு ரொம்ப சிம்பிளாவே முடிஞ்சிருச்சு. இந்த ஏ கியூ பிளஸ் பி கியூ பிளஸ் சி கியூ மைனஸ் 3abc ஃபார்முலா யூஸ் பண்ணணும். அதில் தெளிவா புரிஞ்சுதா? ஓகே, அடுத்த கேள்வி போலாம். கீழே பாருங்க, இதுல என்ன இருக்கு? 80 3 தடவை எழுதியிருக்காங்களா? ஸோ அப்போ இது என்ன, எதை மீன் பண்ணுது? அது 80 கியூபு பிளஸ் அப்போ 70 கியூபு பிளஸ் 50 கியூபு மைனஸ் இங்க என்ன இருக்கு? 8,40,000 இருக்கு. ஓகே, இது பாக்குறதுக்கு என்ன ஃபார்மெட்ல இருக்கு? ஏ கியூ பிளஸ் பி கியூ பிளஸ் சி கியூ மைனஸ் இங்க என்னதான் வந்திருக்கணும்? 3abc தான் வந்திருக்கணும். அப்போ அவங்க என்ன பண்ணிருக்காங்க? 3
ஏக்கு பதிலா 80, பிக்கு பதிலா 70, அப்புறம் சிக்கு பதிலா 50. அப்ப 3 இன்டூ 80 இன்டூ 70 இன்டூ 50 மல்டிப்ளை பண்ணாதான் எனக்கு என்ன கிடைச்சிருக்கும்? 8,40,000 கிடைச்சிருக்கும். அப்ப 3 இன்டூ ஏ பி சி. ஓகேவா? ஸோ அது மாதிரி தான் நமக்கு மேல இருக்கு. ஏ கியூப் பிளஸ் பி கியூப் பிளஸ் சி கியூப் மைனஸ் 3abc ஃபார்மட் மேல இருக்கு. கீழே டினாமினேட்டர்ல பாருங்க, இங்க 6400 இருக்கா? 6400ங்கிறது என்னது? 80யோட ஸ்கொயர். அடுத்த 4900 என்னது? 70யோட ஸ்கொயர். அடுத்த 2500 என்னது? 50யோட ஸ்கொயர். மைனஸ் அடுத்த 5600 இருக்கா? அப்போ 5600 எப்படி எழுதிக்கலாம்? 80 இன்டூ 17 எழுதிக்கலாமா? புரியுதா? 80 இன்டூ 17 எழுதிக்கலாம். அடுத்த 3500 எப்படி எழுதிக்கலாம்? 70 இன்டூ 15 எழுதிக்கலாம். அடுத்த 4000 நம்ம எப்படி எழுதிக்கலாம்? 80 இன்டூ 15 எழுதிக்கலாம். 80 இன்டூ 15 எழுதிக்கலாம். கிளியரா? ஸோ 80 இன்டூ 50. இந்த இடத்துல கொஞ்சம் இடம் பத்தல, என்னால கொஞ்சம் கீழே எழுதிக்கிறேன். ஓகேவா? ஸோ இந்த இடம் பத்தல. 80 இன்டூ 50 எல்லாம் கொஞ்சம் நெருக்கி எழுதிக்கலாம். 80 இன்டூ 50 இந்த இடத்துல வருது. ஸோ மைனஸ் 80 இன்டூ 50. இப்போ இது பாக்குறதுக்கு என்ன ஃபார்மெட்ல இருக்கு? ஏ கியூப் பிளஸ் பி கியூப் பிளஸ் சி கியூப் மைனஸ் 3abc மேல இருக்கு. கீழே என்ன இருக்கு? ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் சி ஸ்கொயர் மைனஸ் ஏபி மைனஸ் பிசி மைனஸ் சிஏ. அப்ப நம்ம மேல உள்ளதை எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது கீழே இருக்கக்கூடிய டேர்மும் மேல இதே டேர்ம் அங்க வருமா? இங்க பாருங்க, இதே தான். இங்க என்ன இருக்கோ அதே தான் இங்கேயும் இருக்கு. சரியா? அப்ப இங்க ரிசல்ட் எனக்கு என்னதான் வரும்? ஏ பிளஸ் பி பிளஸ் சி தான் எனக்கு ரிசல்ட் வரும். ஏன்னா போன கொஸ்டின்லேயே தெரிஞ்சது, எனக்கு இந்த டேர்மும் இங்க மேல எக்ஸ்பேண்ட் ஆகும்போது இந்த ரெண்டாவது டேர்மும் கேன்சல் ஆயிடும். அப்ப இந்த ஏ பிளஸ் பி பிளஸ் சி மட்டும் தான் எனக்கு இருக்கும். அப்ப இங்க என்னதான் இருக்க போகுது? அந்த ஏ பிளஸ் பி பிளஸ் சி மட்டும் தான் வரப்போகுது. அப்ப ஏங்கிறது எவ்வளோ? 80, பிங்கிறது 70 அண்ட் சிங்கிறது 50. முடிஞ்சு. ஓகேவா? ஸோ மூணையும் ஆட் பண்ணா நமக்கான ஆன்சர் வந்து எவ்வளவு கிடைக்க போகுது? 200 கிடைக்க போகுது. ஸோ கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி 200. கிளியரா? ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்த ரெண்டு கொஸ்டினுமே ஒரே பேட்டர்ன் தான், ஒரு சின்ன டிஃபரன்ஸ் மட்டும்தான் இருக்கு. அடுத்த கொஸ்டின். ஓகே, இதுல பாருங்க, எஸ்எஸ்சி சிபிஓ 2019ல கேட்ட கொஸ்டின். இதுல என்னன்னா, வாட் இஸ் த வேல்யூ ஆஃப்னு சொல்லிட்டு 0.74 இன்டூ 1.23 இன்டூ 0.13, டினாமினேட்டர்ல 0.37 கியூப் பிளஸ் 0.41 கியூப், அடுத்த மைனஸ் 8 பிராக்கெட்டுக்குள்ள 0.39 கியூப் இருக்கு. ஓகே, அப்ப எனக்கு டினாமினேட்டர் தான் பார்க்கணும். டினாமினேட்டர் பாருங்க, ஏ கியூப் பிளஸ் பி கியூப் பிளஸ் சி கியூப்னு வந்திருக்கணும். ஆனா இங்க என்ன இருக்கு? மைனஸ் போட்டு 8 போட்டு ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்கு. அப்ப இந்த இடத்துல ஒரு சின்ன கன்வர்ஷன் நம்ம பண்ண வேண்டியிருக்கு. என்ன பண்ண போறேன்னு பாருங்க, கவனமா பண்ணணும். வேலை, நான் நியூமரேட்டர் எதுவுமே பண்ணல, அப்படியே வச்சுக்கிறேன். 0.74 இன்டூ 1.23 இன்டூ 0.13. ஸோ நியூமரேட்டர் நம்ம டச் பண்ணவே இல்லை, அப்படியே வச்சாச்சு. இப்போ டினாமினேட்டர்ல பாருங்க, 0.37 கியூப் இருக்கு. ஓகே, பிரச்சனை இல்லை. அப்ப ஏ கியூப். அடுத்தது 0.41 கியூப் இருக்கு, அது என்னது? பி கியூப். அப்படியே வச்சுக்கலாம். அடுத்தது எனக்கு இந்த இடத்துல பிளஸ் வரணும். அப்படிதானே? ஏ கியூப் பிளஸ் பி கியூப் பிளஸ் சி கியூப் தான் வரணும். ஆனா இங்க மைனஸ் இருக்கு, அப்ப நான் பிளஸ் போட்டுக்கிறேன். அப்ப இந்த மைனஸ் உள்ள போகுது, மைனஸ் உள்ள போகுது. அதே மாதிரி இந்த 8 இருக்குல்ல, இந்த 8 நம்ம எப்படி எழுதிக்கலாம்? 2 கியூப்னு எழுதிக்கலாமா? இந்த இடத்துல இந்த போர்ஷனை மட்டும் பாருங்க, இந்த போர்ஷனை மட்டும் நான் ஒரு சின்ன சிம்பிளிபிகேஷன் பண்றேன். இந்த 8 நம்ம எப்படி எழுதலாம்? 2 கியூப்னு எழுதலாம். 2 கியூபுக்கு பக்கத்துல என்ன இருக்கு? 0.39 கியூப் இருக்கு. அதாவது 2 கியூபு இன்டூ 0.39 கியூப். அப்ப இந்த கியூபு 2க்கும் 0.39க்கும் சேர்த்து இருக்கிறதுனால என்ன பண்றேன்? பொதுவா எடுத்துறேன். அப்ப எப்படி எழுதிக்கலாம்னா, இத 2 இன்டூ 0.39 ஹோல் பவர் 3ன்னு எழுதிக்கலாம். சரியா? ஹோல் பவர் 3ன்னு எழுதிக்கலாம். கிளியரா புரியுதா? இந்த 8 நான் 2 கியூப்னு எழுதி உள்ள கொண்டு போயிட்டேன். அப்ப உள்ள எனக்கு என்ன இருக்கும்? 2 இன்டூ 0.39 கியூப்னு இருக்கும். அப்ப 2 இன்டூ 0.39 நமக்கு வேல்யூ என்ன வரும்? 2 இன்டூ 0.39 நம்ம என்ன எடுத்துக்கலாம்? இதை வந்து இந்த இடத்துல போட்டோம். இல்லை நீங்க அப்படியே வச்சுக்கிட்டாலும் சரிதான். இங்க பாருங்க, இந்த இடத்துல நான் 2 இன்டூ 0.39 வச்சுக்கிறேன். ஓகே, மல்டிப்ளை பண்ண வேண்டாம், அப்படி இருக்கட்டும். 2 இன்டூ 0.39 வச்சுக்கிறேன். இங்க நான் பிளஸ் போட்டிருந்தேன். அப்ப வெளியே இருக்கக்கூடிய மைனஸ் நான் உள்ள கொண்டு போயிட்டேன்னா இந்த இடத்துல மைனஸ் போட்டுட்டு கியூ போட்டுக்கிறேன். புரியுதா? ஸோ இந்த கன்வர்ஷன் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ மைனஸ் உள்ள போயிடுச்சு. அதே மாதிரி இங்க என்ன இருக்கு? 0.39 இன்டூ -2 பிராக்கெட்டுக்குள்ள இருக்கு, மேல பவர் 3 இருக்கு. ஓகேவா? இப்ப எனக்கு பாருங்க, கீழே ஏ கியூப் பிளஸ் பி கியூப் பிளஸ் சி கியூப் மட்டும்தான் இருக்கு, -3abc இல்ல. ஓகேவா? அப்ப இந்த இடத்துல என்ன நமக்கு அப்ளை ஆக போகுது அப்படின்னா, நான் சொல்லி கொடுத்தல இந்த ஃபார்மட் இங்க அப்ளை ஆக போகுது. ஸோ ஏபிசி இது மூணோட வேல்யூ நமக்கு 0வா இருந்ததுன்னா ஏ கியூப் பிளஸ் பி கியூப் பிளஸ் சி கியூபோட வேல்யூ நமக்கு என்னவா இருக்கும்? 3abcயா இருக்கும். அப்ப இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் எனக்கு டினாமினேட்டர்ல ஏ எவ்வளவு இருக்கு? ஏக்கு பதிலா எவ்வளவு இருக்கு?
0.37 இருக்கு. பிக்கு பதிலா என்ன இருக்கு? 0.41 இருக்கு. அண்ட் சிக்கு பதிலா என்ன இருக்கு? இங்க -2 இன்டூ 0.39. அப்ப நம்ம இதை எப்படி போட்டுக்கலாம்? 2ஆல மல்டிப்ளை பண்ணும்போது 0.78 வருமா? -0.78 தான் என்னது? சியோட வேல்யூ. இது மூணையும் ஆட் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இது மூணையும் ஜஸ்ட் ஆட் பண்ணா நமக்கு ரிசல்ட் என்ன கிடைக்கும்? 0ன்னு கிடைக்கும். பாருங்க 0.37 0.41 ஆட் பண்ணா எவ்வளோ? 0.78. சி எவ்வளோ? -0.78. அப்போ 0.78 -0.78 எனக்கு என்ன வந்துருச்சு ரிசல்ட்? 0. அப்ப எனக்கு a பிளஸ் b பிளஸ் c ஈக்குவல் டு 0 அப்படின்னா அப்ப இந்த டினாமினேட்டர்ல இருக்கக்கூடிய a கியூப் பிளஸ் b கியூப் பிளஸ் c கியூபோட வேல்யூக்கு பதிலா நான் என்ன போட்டுக்கலாம்? 3abcன்னு போட்டுக்கலாம். அப்ப அடுத்த ஸ்டெப் எப்படி மாறுதுன்னு பாருங்க. 0.74 இன்டூ 1.23 இன்டூ 0.13. டினாமினேட்டர்ல a கியூப் பிளஸ் b கியூப் பிளஸ் c கியூப் இருக்கு. இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம்? 3abcன்னு எழுதிக்கலாம். ஏங்கிறது என்னது? 0.37. பிங்கிறது நமக்கு 0.41 அண்ட் சிங்கிறது நமக்கு இங்க என்ன இருக்கு? -2 இன்டூ 0.38 இருக்கா? ஸோ அப்போ என்ன பண்ணிக்கலாம்? -0.78 வச்சுக்கலாம். இதுதான் சியோட வேல்யூ. 3abc. புரியுதா? 3abc. இப்போ ஜஸ்ட் சிம்பிளிஃபை பண்ணா போதும். பாருங்க இங்க 0.37 இருக்கு, இங்க 0.74 இருக்கு. இது அப்படியே கேன்சல் பண்ணா நமக்கு 2 டைம்ஸ் வரும். இங்க 0.41 இருக்கு, இங்க 1.23 இருக்கு. அப்ப இதை கேன்சல் பண்ணா நமக்கு 3 டைம்ஸ் வரும். ஓகேவா? நெக்ஸ்ட் இந்த 3க்கு இந்த 3 கேன்சல் ஆயிடும். வேற எங்கேயாவது கேன்சல் பண்ண முடியும்? பாருங்க இங்க 0.13 இருக்கு. 0.13ஆல இங்க நம்ம கேன்சல் பண்ணோம்னா எத்தனை டைம்ஸ்? 6 டைம்ஸ். ஆனா இங்க மைனஸ் இருக்கு. சரியா? அதனால -6 போட்டிருக்கேன். அடுத்தது 2ஆல இங்க நம்ம கேன்சல் பண்ணும்போது என்ன வரும்? -3. அப்ப எல்லாமே கேன்சல் ஆயிடுச்சு. மேல எல்லாமே கேன்சல் ஆயிடுச்சு. அப்போ 1 கீழே டினாமினேட்டர்ல -3. அப்ப இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம்? -1/3ன்னு எழுதிக்கலாம். ஸோ கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ -1/3. கிளியரா? கேன்சலேஷன் கவனமா இருக்கணும். இங்க பாருங்க இங்க 0.37, இங்க 0.74. ஸோ ரெண்டுலயுமே 2 பிளேஸ் தள்ளி தான் பாயிண்ட் இருக்கு. அதனால நான் டைரக்டா அடிக்கலாம். சரி, அது 37 74ன்னு வச்சுக்கோங்க. 0.37 2ஆல மல்டிப்ளை பண்ணாதான் எனக்கு 0.74 கிடைக்கும். அப்ப இங்க கேன்சல் பண்ணும்போது 2 டைம்ஸ். அதே மாதிரி 0.41 3ஆல மல்டிப்ளை பண்ணாதான் எனக்கு 1.23 கிடைக்கும். அதனால 3 டைம்ஸ் வருது. அதே மாதிரி 0.13 நான் 6ஆல மல்டிப்ளை பண்ணா எனக்கு 0.78 கிடைக்கும். அதனால இங்க எனக்கு 6 டைம்ஸ் வருது. புரியுதா? ஸோ ரொம்ப சிம்பிள் தான். கேன்சலேஷன் கவனமா பண்ணணும். இந்த மாதிரி கேள்வி வந்து ரொம்ப பொறுமையா தான் பண்ணணும். நமக்கு ஒரு அக்யூரசி வர வரைக்கும் நீங்க ஃபாஸ்டா நிறைய கால்குலேஷன் பண்ணி ஓரளவு உங்களோட அக்யூரசியை வந்து டெவலப் பண்ணிட்டீங்க அப்படின்னா எந்த விதமான கஷ்டமான கால்குலேஷன் நம்மளால ஈஸியா சால்வ் பண்ண முடியும். தெளிவா புரிஞ்சுதா? ஸோ இன்னைக்கு பார்த்த கிளாஸ்ல இது கொஞ்சம் ரொம்ப முக்கியமான மாடல். சரியா? அடுத்த கேள்வி இல்ல பாருங்க. சிம்பிளிஃபை த ஃபாலோயிங்னு சொல்லிட்டு 0.01 இன்டு 0.01 இன்டு 0.01. அப்போ 3 தடவை எழுதியிருக்காங்களா? அப்ப எப்படி எழுதிக்கலாம்? 0.01 பவர் 3. ஓகே, பிளஸ் அடுத்து 0.003 3 தடவை இருக்கா? ஸோ 0.003 பவர் 3. இதுதான் நமக்கான நியூமரேட்டர். டினாமினேட்டர்ல என்ன இருக்குன்னு பாருங்க. 0.05 இன்டு 0.05 2 தடவை எழுதியிருக்காங்க. ஸோ என்ன பண்ணிக்கலாம்? 0.05 த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் அடுத்து என்ன இருக்கு? 0.015 இன்டு 0.05 இருக்கு. ஓகே, இது தனியா இருக்கட்டும். பிளஸ் என்ன இருக்கு? 0.015 ஹோல் ஸ்கொயர். ஓகேவா? ஸோ இதுதான் நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய கொஸ்டின். இந்த ஃபார்மெட்ல தான் இருக்கு. ஆக்சுவலா இது வந்து பாத்தீங்கன்னா இது மேல எனக்கு எப்படி இருக்கு? ஏ கியூப் பிளஸ் பி கியூப் இருக்கு. கீழே ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏபி பிளஸ் பி ஸ்கொயர் ஃபார்மெட். அப்ப இது வந்து போன கிளாஸ். ஓகேங்களா? நம்ம வந்து நேத்து ஒரு கிளாஸ் பார்த்தோம்ல, அந்த கிளாஸ் மாடல் உள்ளது ஏ கியூப் பிளஸ் பி கியூப். அப்போ நான் நேத்தே சொல்லியிருந்தேன் மேல ஏ கியூப் பிளஸ் பி கியூப்னு வச்சுக்கோங்க. அப்ப ஏக்கு பதிலா என்ன இருக்கு? 0.01 இருக்கு. பிக்கு பதிலா 0.003 இருக்கு. இப்ப எனக்கு டினாமினேட்டர்ல என்ன இருக்கணும்? ஏ ஸ்கொயர்னா இங்க 0.01 வந்திருக்கணும். இந்த இடத்துல 0.003 வந்திருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போ வரல. அப்போ வர வைக்கணும். என்ன பண்ணணும்? மேல 0.01 0.003 இருக்கிற மாதிரி கீழேயும் 0.01 0.003 வரணும்னா இங்க நான் டினாமினேட்டர்ல ஒரு சின்ன சேஞ்சஸ் பண்றேன். பாருங்க இங்க ஆக்சுவலா என்ன இருக்கு? 0.05 இருக்கா? இப்ப 0.05 0.01 மாறணும்னா என்ன பண்ணணும்? இதுக்குள்ள ஒரு 5 எக்ஸ்ட்ரா இருக்கு. அந்த 5 நான் வெளியே எடுக்கணும். ஆனா மேல என்ன இருக்கு? ஸ்கொயர். மேல என்ன இருக்கு? ஸ்கொயர் இருக்கு. அப்போ இதுக்குள்ள இதை நான் ரெண்டா பிரேக் பண்றேன். இந்த இடத்துல 0. இதை மட்டும் நான் சொல்லித்தரேன் பாருங்க. 0.05 the whole square இருக்கா? இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம்? 5 into 0.01 the whole square எழுதிக்கலாமா? இந்த 0.05 என்ன பண்ணிருக்கேன்? 5 into 0.01 எழுதிருக்கேன். ஓகே, இப்ப அடுத்த ஸ்டெப்ல இந்த ஸ்கொயர் வந்து
இந்த 5க்கும் போதும் இந்த 0.01க்கு போதும். அப்ப ரெண்டுக்கும் நான் தனியாக எழுதும் போது இந்த 5 ஸ்கொயர் பண்ணா எவ்வளோ 25. அப்போ அது போக அந்த 0.01 ஸ்கொயர் இருக்கும். அப்போ இந்த 0.05 த ஹோல் ஸ்கொயரை நான் எப்படி எழுதிக்கலாம் 25 இன்டூ 0.01 ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். புரியுதா? அப்போ இதுக்குள்ள இருந்து நான் 5 வெளியே எடுக்கும் போது என்ன அர்த்தம் 25 வெளியே வந்துச்சுன்னா இதுக்குள்ள இருந்து 25 வெளியே வந்ததுன்னா இது எப்படி இருக்கு 0.01 இருக்கு. அதே மாதிரி தான் இங்கேயும் பாருங்க இந்த 0.015 இருக்கா இதுல இருந்து ஒரு 5 இந்த 0.05ல இருந்து ஒரு 5 நான் வெளியே எடுத்தாலும் எனக்கு 25 வெளியே வரும். எனக்கு மல்டிபிளிகேஷன் இருக்கிறதுனால இதுல இருந்து நான் 5 வெளியே எடுத்துட்டேன்னா இது 0.003 மாறிடும். இதுல இருந்து ஒரு 5 நான் வெளியே எடுத்துட்டேன்னா 0.01 மாறிடும். அப்ப 2 5 அப்ப ஆக மொத்தம் இதுக்குள்ள இருந்து நான் என்ன பண்ண போறேன் 25 வெளியே எடுக்கணும். அப்ப இங்கேயும் பாருங்க 0.015 இருக்கு. அப்ப இதுல இருந்து நான் 5 வெளியே எடுப்பேன். மேல ஸ்கொயர் இருக்கிறதுனால எனக்கு 25 வெளியே வரும். அப்ப என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா அடுத்த ஸ்டெப் பாருங்க 0.01 பவர் 3 பிளஸ் 0.003 பவர் 3. இப்போ இதுல இருந்து எல்லாத்துலயும் நான் 25 காமனா வெளியே எடுத்துட்டேன்னா இது எப்படி மாறிடும்னா 0.01 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 0.01 இன்டூ 0.003 அடுத்தது பிளஸ் 0.003 த ஹோல் ஸ்கொயர். ஸோ இந்த மாதிரி மாறிடுது நமக்கு. இந்த 25ங்கிறது 5 ஸ்கொயர். அப்போ 5 ஸ்கொயர் உள்ள போகும்போது இது என்னவா மாறிடும் 0.05 மாறிடும். அப்போ இதுல இருந்து நான் 25 வெளியே எடுக்கிறேன். இந்த டேர்ம்ல இருந்து 25 இந்த டேர்ம்ல 25 எல்லாத்தையும் வெளியே எடுக்கும் போது இது வந்து எனக்கு எப்படி மாறிடுச்சு மேல இருக்கிற மாதிரி 0.01 அண்ட் 0.003 மாறிடுச்சு. இப்போ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம் வழக்கமா நம்ம சிம்பிளிஃபை பண்ண போறோம். டினாமினேட்டர்ல இந்த 25 இருக்கு. மேல என்ன இருக்கு a கியூப் பிளஸ் b கியூப் இருக்கு. கீழே என்ன இருக்கு a ஸ்கொயர் மைனஸ் ab பிளஸ் b ஸ்கொயர் இருக்கு. அப்ப இந்த இடத்துல என்ன நடக்கும் அப்படின்னா இந்த 1/25 இது அப்படியே இருக்கணும். இந்த டினாமினேட்டர் 25 1/25 எழுதிட்டேன். a கியூப் பிளஸ் b கியூப் இருக்கா. அப்ப எனக்கு இதுல என்ன மட்டும் வரும் a பிளஸ் b மட்டும் வரும். போன கிளாஸ்ல நான் சொல்லி கொடுத்தேன்ல இந்த டேர்மும் இதை எக்ஸ்பெண்ட் பண்ண வரும்போது ரெண்டாவது டேர்மும் கேன்சல் ஆயிடும். அப்ப எனக்கு பெண்டிங் இருக்கக்கூடியது ஜஸ்ட் இந்த a பிளஸ் b மட்டும்தான். அதாவது 0.01 பிளஸ் 0.003. ஓகேவா? ஸோ அடுத்த ஸ்டெப்ல பாருங்க 1/25 இங்க நம்ம ஆட் பண்ணும்போது எவ்வளவு கிடைக்கும் 0.01 இருக்கு. இங்க என்ன இருக்கு 0.003 இருக்கு. இது ரெண்டையும் நமக்கு ஆட் பண்ணா கிடைக்கக்கூடிய ரிசல்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 0.013. இதுதான் நமக்கான ரிசல்ட். ஸோ இதான் நமக்கான ஆன்சர். ஆனா ஆப்ஷன்லாம் பாத்தீங்கன்னா அப்படி இருக்காது, கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு. ஆப்ஷன் எப்படி இருக்கு 13/25 into 10 power 3, 13/15 into 10 power minus 3, 13/15 into 10 power 3, 13/25 into 10 power minus 3 இருக்கு. ஓகேவா? அப்ப நான் என்ன பண்ண போறேன்னா இங்க கவனிச்சுக்கோங்க. இங்க எனக்கு எல்லா ஆப்ஷன்லயுமே நியூமரேட்டர் என்ன இருக்கு 13 இருக்கு. அப்ப நியூமரேட்டர் 13 வரணும்னா இங்க எனக்கு என்ன இருக்கு பாருங்க நியூமரேட்டர் 0.013 இருக்கு. அப்ப இது 13 மாறணும்னா என்ன பண்ணணும் இந்த 0.013 13 மாறணும்னா நான் என்ன பண்ணணும் ஆக்சுவலா இது எப்படி இருக்குன்னா இப்படி இருக்கு 0.013 டிவைடட் பை 25 இருக்கு. அப்ப எனக்கு மேல 13 வரணும். மேல 13 வரணும்னா நான் என்ன பண்ணி ஆகணும் இங்க 1000 மல்டிப்ளை பண்ணும். இந்த 0.013 1000 மல்டிப்ளை பண்ணா இது 13 மாறிடும். அப்ப நான் மேல 1000 மல்டிப்ளை பண்ணா அதை பேலன்ஸ் பண்றதுக்கு என்ன பண்ணும் கீழையும் 1000 மல்டிப்ளை பண்ணும். ஸோ மேல கீழே ரெண்டு பக்கமும் நான் 1000 மல்டிப்ளை பண்ணாதான் இந்த ஃபிராக்ஷன் பேலன்ஸ்டா இருக்கும். சரியா? இப்ப எனக்கு மறுபடியும் இது சிம்பிளிஃபை பண்ணும்போது எப்படி மாறிடுது பாருங்க. மேல 0.013 1000 மல்டிப்ளை பண்ணும்போது எவ்வளோ 30 டிவைடட் பை என்ன இருக்கு 25. ஸோ 13/25 கிடைச்சிருச்சு. இப்ப எக்ஸ்ட்ரா என்ன இருக்குன்னா கீழே டினாமினேட்டர்ல இந்த 1000 இருக்கு. ஓகேவா? புரியுதா என்ன சொல்றேன்னு சொல்லிட்டு 13/25 இருக்கு. இப்போ இந்த 1000 மல்டிப்ளை பண்ணி தான் நான் 13 மாத்தினேன். ஆனா டினாமினேட்டர்ல எனக்கு என்ன இருக்கு ஒரு 1000 இருக்கு. அப்போ நம்ம 1000 இந்த பக்கம் தனியா எழுதி காட்டுறேன் பாருங்க. இந்த இடத்துல கொஞ்சம் கவனமா பண்ணணும் இந்த சிம்பிளிஃபிகேஷன். இந்த 1000 நம்ம எப்படி எழுதிக்கலாம் 10 பவர் 3ன்னு எழுதிக்கலாம். புரியுதா? 1000 எப்படி எழுதிக்கலாம் 10 பவர் 3. ஆனா அந்த 1000 எங்க இருக்கு டினாமினேட்டர்ல இருக்கு. அப்போ ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். இப்போ நீங்க வந்து உங்களுக்கு 1/1000 இருக்கு. இப்போ நீங்க எப்படி எழுதுவீங்க 1/10 பவர் 3ன்னு எழுதுவீங்க. 1/10 பவர் 3 நம்ம எப்படி எழுதிக்கலாம் 1/10 பவர் 3 இந்த மாதிரி பவரை வந்து நீங்க ரெசிப்ரோக்கலா மாத்தி எழுதும் போது 1/10 பவர் 3 நீங்க எப்படி எழுதிக்கலாம்னா 10 பவர் மைனஸ் 3ன்னு எழுதிக்கலாம். அப்ப எனக்கு இங்க என்ன இருக்கு டினாமினேட்டர்ல ஒரே ஒரு 1000 இருக்கு. அதாவது 1/1000 தான் எனக்கு இங்க இருக்க போகுது. அப்போ 1/1000 நம்ம எப்படி எழுதிக்கலாம் 1/10 கியூப்னு எழுதலாம். இப்போ அது மேல தூக்கி எழுதும் போது 10 பவர் மைனஸ் 3ன்னு வந்து நமக்கு மாறிடும்.
ஸோ அப்போ இந்த இடத்துல இன்டூ 10 பவர் மைனஸ் 3 போட்டால் நமக்கான ஆன்சர். ஸோ கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. சரியா, ஆப்ஷன் டி. இந்த இடம் கவனமா இருக்கணும். 0.013 1000 மல்டிப்ளை பண்ணும்போது 13 வந்துருச்சு. இந்த 25 தூக்கி அப்படியே எழுதிட்டேன். அப்போ டினாமினேட்டர் இருக்கக்கூடிய 100 நான் வந்து நியூமரேட்டர் கொண்டு போகணும்னா என்ன பண்ணணும்? இந்த சாரி இந்த 1000 எப்படி எழுதலாம்? 10 பவர் 3ன்னு எழுதலாம். அப்போ 10 பவர் 3 டினாமினேட்டர்ல இருக்கு. அப்போ 1/10 பவர் 3 நம்ம எப்படி எழுதிக்கலாம்? 10 பவர் மைனஸ் 3ன்னு எழுதிக்கலாம். இதெல்லாம் சர்ட்ஸ் கான்செப்ட். ஓகேவா? ஸோ சர்ட்ஸ்ல இருக்கக்கூடியது இந்த கொஸ்டின் நம்ம யூஸ் பண்றோம். சர்ட்ஸ்ல இது எல்லாத்தையுமே நம்ம தெளிவா பேசிக்ல இருந்து டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போதைக்கு இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க புதுசா இருந்தீங்கன்னா, ஆல்ரெடி நீங்க இதுக்கு முன்னாடி ப்ரிப்பரேஷன்லாம் பண்ணிருக்கீங்கன்னா, இங்க எங்க என்ன நடக்குதுங்கிறது உங்களுக்கு தெளிவா தெரிஞ்சிருக்கிற வாய்ப்பு நிறைய இருக்கு. ஓகேவா? சரி, இன்னைக்கு பார்த்த கொஸ்டின்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு 4 கொஸ்டின் தான் பார்த்திருக்கோம். ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின். எகைன் நீங்க ஒருக்க எல்லாத்தையும் உட்காந்து சால்வ் பண்ணுங்க. ஏதாவது டவுட் இருந்தா கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அண்ட் நம்மளோட ஜிஎஸ் ப்ரோ ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதுல நம்மளோட யூடியூப் கிளாஸ் நோட்ஸ் வந்து உங்களுக்கு ஃப்ரீயா அவைலபிளா இருக்கு. அதை வந்து நீங்க டவுன்லோட் பண்ணி ஃபியூச்சர் ரெஃபரன்ஸுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்த கிளாஸ்ல இதே சிம்பிளிஃபிகேஷன்ல வேற சில கொஸ்டினோட உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ.